நமோ வெங்கடேஷாய. உலகம் முழுவதிலிருந்தும் திருமலைக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான கோவிந்த பக்தர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். ஏழுமலையானோட தரிசனத்துக்காக நீங்க வர்ற இந்த புனிதமான பயணத்தை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்மள நிறைய பேரு திருமலைக்கு வரும்போது ரூம் புக் பண்ணாம வந்திருப்போம், இல்லனா ஒரே நாள்ல தரிசனம் முடிச்சுட்டு திரும்பிடலான்னு பிளான் பண்ணிருப்போம். அப்படி வரும்போது சாமி தரிசனத்துக்கு முன்னாடி குளிச்சு ரெடி ஆகிறதுக்கும் நம்ம லக்கேஜ பத்திரமா வைக்கிறதுக்கும் எங்க போறது, இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான சந்தேகம் தானே. நம்மளோட இந்த கேள்விக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு அருமையான தீர்வை கொடுத்திருக்காங்க. அதுதான் பக்தர்கள் வசதி வளாகங்கள், அதாவது பில்கிரிம் அமெனிட்டி காம்ப்ளெக்ஸஸ், சுருக்கமா PACன்னு சொல்லுவாங்க. இங்க பக்தர்கள் தங்களோட பொருட்களை பத்திரமா வச்சுக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், குளிச்சு ரெடியாகலாம். இது எல்லாமே முற்றிலும் இலவசமான சேவைகள். சரி வாங்க, இப்போ திருமலையில ஏற்கனவே பயன்பாட்டுல இருக்கிற முக்கியமான PACகள் எங்க இருக்கு, அங்க என்னென்ன வசதிகள் இருக்குன்னு ஒரு சின்ன ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். திருமலையில 3 முக்கியமான PACகள் இருக்கு. முதல்ல PAC1, இதுக்கு பேரு யாத்ரி சதன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரூம் புக் பண்ற CRO ஆஃபீஸ்ல இருந்து வெறும் 100 மீட்டர் தூரத்துல தான். இங்க உங்களுக்கு லாக்கர், கல்யாண கட்டா, அன்னதானம், டாய்லெட்ஸ்னு எல்லா வசதிகளும் இருக்கு. அடுத்ததா PAC2, மாதவ நிலையம். இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, அதனால பஸ்ல வர்றவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். இங்கேயும் லாக்கர்ஸ், இலவச உணவு, செருப்பு வைக்கிறதுக்கான இடமெல்லாம் இருக்கு. மூணாவதா PAC3, இது CRO ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 400 மீட்டர் தள்ளி இருக்கு. இங்கே ஆதார் கார்டை வச்சு இயங்குற நவீன லாக்கர் வசதிகள் இருக்கு. இந்த வசதிகள் எல்லாமே பக்தர்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஆனா இப்போ தேவஸ்தானம் இதையெல்லாம் தாண்டி பக்தர்களோட வசதிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அத பார்த்த ஒரு பக்தர் சொன்ன வார்த்தை தான் இது. கேட்கும்போதே அது எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும்னு ஒரு ஆர்வம் வருது இல்லையா? ஆமாங்க, அந்த புதிய பிரம்மாண்டமான இடம்தான் வெங்கடாத்ரி நிலையம், அதாவது PAC5. இத தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு உண்மையான வரமுன்னு தான் சொல்லணும். இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 102 கோடி ரூபா. இது வெறும் பண மதிப்பு கிடையாதுங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்கள் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். சரி வாங்க, இப்போ இந்த பெரிய கட்டிடத்துக்குள்ள நமக்காக என்னென்ன வசதிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு சின்ன வர்ச்சுவல் டூர் போயிட்டு வரலாம். இந்த பில்டிங்கோட அமைப்பை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. தரைத்தளத்துல பக்தர்களோட பசியை போக்குறதுக்கு அன்னப்பிரசாத கூடமோ, ஏதாவது அவசர உதவினா அதுக்கு இலவச மருந்தகமும் இருக்கு. முதல் தளம்தான் இதோட ஹார்ட் மாதிரி. இங்கதான் லாக்கர் கவுண்டர், கல்யாண கட்டா, தங்குறதுக்கான ஹால்ஸ் எல்லாம் இருக்கு. 2வது 3வது மாடிகள் முழுசாவே பக்தர்கள் நிம்மதியா ஓய்வெடுக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. பக்தர்களோட சின்ன சின்ன தேவைகளை கூட எவ்வளவு அழகா யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க. வயசானவங்க, குழந்தைகள்லாம் சுலபமா ஏறி இறங்க 10 லிஃப்ட் இருக்கு. ஒவ்வொரு ஹால்லயும் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட தனி அறைகள் இருக்கு. அப்புறம் நம்மளோட முழுமையான பாதுகாப்புக்கு எல்லா இடத்துலயும் CCTV கேமராக்கள் வச்சிருக்காங்க. நாம ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறோம்னா முதல்ல நாம எதிர்பார்க்கறது சுத்தம் தான் இல்லையா? அந்த விஷயத்துல வெங்கடாத்ரி நிலையம் எந்த ஒரு குறையுமே வைக்கல. நம்ப முடியுதா? இங்க மொத்தம் 216 டாய்லெட்ஸ் இருக்கு. இதனால பக்தர்கள் மணிக்கணக்கா வரிசையில நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்காகவே பிரத்யேகமா 12 கழிப்பறைகள் கட்டியிருக்காங்க. குளிக்கிறதுக்கும் மொத்தம் 216 பாத்ரூம்ஸ் இருக்கு. இங்க 24 மணி நேரமும் சுடுதண்ணீர் வசதி இருக்கு. ஒவ்வொரு மாடியிலையும் சுத்திகரிக்கப்பட்ட RO குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வர பக்தர்களுக்கு இது எவ்ளோ பெரிய உதவியா இருக்கும் பாருங்க. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா பக்தர்களுக்கும் பயனுள்ள ஒரு சேவை பற்றி பார்க்கலாம். நம்ம பொருட்களை ஒரு பைசா கூட செலவில்லாம இலவசமா எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க மொத்தம் எத்தனை இலவச லாக்கர்கள் இருக்கு தெரியுமா? 2400 லாக்கர்கள். அதனால நம்ம பொருளை வைக்க இடம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கவலையே இனிமே நமக்கு வேண்டாம். லாக்கர் வாங்குறது ரொம்பவே சுலபங்க. நீங்க மாடியில இருக்கிற லாக்கர் கவுண்டருக்கு போகணும். அங்க இருக்கிற டிவி ஸ்கிரீன்ல லாக்கர் காலியா இருக்கான்னு பார்த்துட்டு கவுண்டர்ல உங்க பேரை கொடுத்தா போதும். உடனே உங்களுக்கு ஒரு லாக்கர் நம்பரும் அது எந்த ஹால்ல இருக்குங்கிற விவரமும் கொடுத்துருவாங்க. அந்த ஹால்ல இருக்கிற ஊழியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சாவியோட ரெஸ்ட் எடுக்கறக்கு ஒரு பாயும் கொடுப்பாங்க. அவ்வளோதான். நாம இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து ஒண்ணு நல்லா புரியுது. இந்த வெங்கடாத்ரி நிலையம்ங்கிறது வெறும் செங்கல்லால கட்டின ஒரு பில்டிங் கிடையாது. இது பக்தர்களோட பயணத்தை இன்னும் அழகாக்கி அவங்களோட ஆன்மீக அனுபவத்தை மேம்படுத்துற ஒரு வரப்பிரசாதம்.
வெங்கடாத்ரி நிலையத்தோட 5 முக்கிய தூண்கள் என்னென்னன்னா, இது முற்றிலும் இலவசம், சுகாதாரம் மிக உயர்வான தரத்துல இருக்கு, ரொம்ப சுலபமா போய் சேரக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு, முழுமையான பாதுகாப்பு இருக்கு, முக்கியமா இது எல்லா பக்தர்களுக்குமான ஒரு பொதுவான இடம். இந்த 5 விஷயங்களும் பக்தர்களுக்கு ஒரு முழுமையான மனநிறைவை கொடுக்குது. இந்த தகவல் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இது மாதிரி வேற என்னென்ன புதிய விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கோவிந்தா கோவிந்தா.